தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 எதிர்நோக்கி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் 2025 நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ தயவு செய்து அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. முதல் விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியதே நேற்றைய தினத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்தை மறக்கணும். அப்படி மறந்தால் மட்டுமே தான் உங்களால் நாளைய பொழுதில் நிச்சயமாக வெற்றியை சூட முடியும். மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் சூரியனே இருக்கும் பொழுது உங்களின் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும். அந்த பணத்தால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும். நிச்சயமாக 2026 திருமணம் நடக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுக்கு முதலில் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும். அந்த வேலைக்கு பின் மிகப்பெரிய அளவில் திருமணம் நிச்சயமாக நடக்கும். நிறைய சிந்திக்காதீங்க. எந்த லட்சியத்தை நீங்கள் சென்று அடையணுமோ அதற்கு தேவையான விஷயங்களை மட்டும் யோசிங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கிறதால இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் தவற விட்டுடுறீங்க. மிகப்பெரிய அளவில் காலத்தின் சூத்திரமே என்ன அப்படின்னா, உங்களின் ஆசைகளையும் தேவைகளையும் உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தும். அதற்கான தடைகளையும் விதியே உங்களுக்கு காட்டும். நீங்கள் அந்த தடைகளை தாண்டி போகணும். என்றைக்குமே நீங்கள் அனுபவித்த அவமானங்களை சுமந்துக்கிட்டு முன்னேறி செல்லாதீங்க. நிச்சயமாக முன்னேற முடியாது. ஒரு அடி நீங்கள் முன்னேறி சென்றாலும் 10 அடி சறுக்கி தான் விழுவீங்க. அதனால் அந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் மறந்துட்டு என்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெல்ல முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்கு பக்க பலமாக சுக்கிரன் இருக்குது. கஷ்டத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சுக்கிர திசை சாதகமாக இருக்குமே ஆனால் மிகப்பெரிய மலையையும் தாண்ட முடியும், கடலையும் கடக்க முடியும். உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்சமே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கும். நடக்காதுன்னு நீங்கள் நம்பின விஷயம் மிகப்பெரிய அளவில் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். இந்த 2026 புத்தாண்டு பிறந்ததுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை நீங்கள் மறக்கணும். என்ன குணம்? பலவீனத்தை தயவு செய்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நெருங்கிய உறவாகவே இருந்தாலும் சரி, தனுசுடைய பலவீனம் தெரிந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. பெரிய சக்தி வாய்ந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சக்தி வாய்ந்த விஷயங்களை நோக்கி நகர முடியும். 2026 பிறந்ததுமே கடினமான விஷயங்களை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. மிகப்பெரிய அளவில் வீடு கட்டணும் அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு முடிவை எடுப்பீங்க. அதற்கு பணத்தையும் திரட்டுவீர்கள். 2025 உங்களுக்கு கிடைக்காத பணம் நிச்சயமாக 2026 கிடைக்கும். செல்வத்துக்கு எந்த குறையுமே இருக்காது. தனுசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். தனுசுல இருக்கக்கூடிய பெண்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆயுதமாக மாறிடும். அதனால் முடிந்தவரை மௌனமாக இருங்க. மௌனம் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி. நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், வந்த பிரச்சனை உங்களை தீண்டாமல் கடந்து போகும். மிகப்பெரிய அளவில் தனுசு வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது யார் என்ன சொன்னாலுமே உங்களின் மனதை திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் என்னவென்று உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு நீங்கள் முடிவெடுத்தாச்சுன்னா எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் யாராவது ஒருவர் உங்களின் மனதை புண்படுத்தி விட்டால் போதும், அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்கள் கையில் எடுத்த வேலையை மறந்து விடுகின்றீர்கள். 2025
தனுசு செஞ்ச தப்பே அதுதான். அத்தகைய தவறை நீங்கள் 2026 தொடராமல் இருக்கணும். சுப கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் ராகு என்ன செய்யும் அப்படின்னா உங்களின் மனதை குழப்பும். உங்களின் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும். 2026 எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். முக்கியமாக பெற்றோர்களின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதுவுமே எனக்கு கிடைக்காது, எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு தயவு செய்து விரக்தி நிலைக்கு போகாதீங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்று மட்டும்தான். தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, இனிமே ஜான் என்ன முழம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் என்னால் ஜெயிக்க முடியும், அரசு தேர்வு எழுதி அதில் வெற்றியை பெற்று என்னால் வெற்றி வாகையை சூட முடியும் அப்படின்னு நம்புங்க. நிச்சயமாக நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதையில் அதே பாதையில் வெற்றி உங்களின் பின்னால் வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. 2026 முதல் 6 மாதங்கள் நீங்கள் எதை செய்தாலும் 1க்கு 100 முறை யோசித்து விட்டு செய்யுங்க. அகலக்கால் வச்சுட்டு அதன் பின் நாம் ஏன் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. பணம் உங்களின் கண்ணை மறைக்கும். மிகப்பெரிய அளவில் பணத்திற்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் நேற்று. நாளை தனுசின் கையில் பணம் புரளும். அந்த பணத்தை நீங்கள் தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே உபயோகித்து முன்னேறி சென்றால் மிகப்பெரிய உயரத்தை சென்று அடைய முடியும். தனுசில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களின் ஆசைகள் நிறைவேறப் போகுது. நீங்கள் சொந்த பந்தங்கள் இல்லாமல் தன்னந்தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை தேடி உறவுகள் நிச்சயமாக வருவார்கள். மிகப்பெரிய அளவில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அப்படி பிரிந்த சொந்தங்கள் வந்து சேரும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. பிரிந்த நண்பர்கள் உங்களை தேடி வரும்பொழுது கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உங்களின் முடிவுகள் தான் உங்களின் வாழ்க்கையை அமைக்கும். அந்த மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு குருவாய் இருந்தது துரோணாச்சாரியார் என்றால், இந்த பாரதத்தில் உங்களின் வாழ்க்கை தான் உங்களுக்கு குரு. உங்களின் வாழ்க்கையே உங்களுக்கு சொல்லும் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு. அதனால் தயவு செய்து அகலக்கால் வைக்காதீங்க. பணம் கண்ணை மறைக்கக்கூடிய சூழ்நிலையில் தெளிவாக முடிவெடுங்கள். மிகப்பெரிய அளவில் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் தனுசு உச்சத்தை அடைந்தே தீரும். நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி.